சேகர்பாபு ஓபிஎஸ் அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க? அது பற்றி நான் இப்போ எந்த கருத்தும் உடனடியாக நான் சொல்ல முடியாது. அமைச்சர் சேகர்பாபுவை பொறுத்த மட்டும் ஒருவேளை ஓபிஎஸ் அவருடைய அணிக்கு இழுப்பதாக கூட நான் கருதுகிறேன். அது எப்படி முடிவு எப்படி வரும் என்பது எனக்கு தெரியாது. பண்ருட்டி ராமச்சந்திரனுடைய புதிய கட்சி எப்படி பார்க்குறீங்க? இந்தியாவில் இதில் எத்தனை பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் எத்தனை பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி அதிமுக தான் இன்றைக்கு தமிழகத்தை ஆளப்போகிற கட்சியாக இருக்கிறது. அதே மாதிரி ஜனசங்கம் காலத்திலிருந்து அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய காலத்திலிருந்து ஆக 2 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கும்போதே பாராளுமன்றத்தில் நமது வாஜ்பாய் அவர்கள் பேசினார்கள். ஒரு காலத்தில் இந்தியாவை ஆளக்கூடிய கட்சி நீங்கள் ஏளனமாக நினைக்காதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்னைக்கு 3வது முறையாக இன்னைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்க கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் கட்சி எத்தனை ஆரம்பிக்கலாம், ஆனால் இந்தியாவை ஆளக்கூடியது பாரதிய ஜனதா கட்சி, தமிழகத்தில் அதிமுக. தேமுதிக என்ன முடிவு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். தொடர்ந்து ஆளுநரையும் பிரதமரையும் விமர்சனம் செய்திருக்கிறாரு தமிழ்நாடு, எப்படி பாக்குறீங்க? அதாவது திமுக எப்பொழுதுமே ஆளுநரையும் மட்டுமல்ல பெண்களை கேவலமாக பேசுறாங்க. இன்னைக்கு எல்லாரையும் ஒரு அவமரியாதையோடு பேசக்கூடிய கட்சி தான் இன்னைக்கு திமுக. அவருடைய முன்னாள் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா பெண்களை எவ்வளவு கேவலமாக பேசினார் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால திமுக அது ஒரு புதிதல்ல. மக்கள் ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ ஓட்டு போட்டாங்க, ஆளுநர்ச்சா வந்துட்டாங்க. சொன்ன தேர்தல் அறிக்கை எதையுமே அவங்க செய்யலை. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், அங்க ஓல்டு பென்ஷன் கொடுப்போம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க. ஒன்று மட்டும் சொல்றேன். ஆனால் 5 வருஷம் முடியும் போது இப்போ அவங்க போராட்டத்துக்கு தயாராக இருந்தாங்க, போராட்டத்துக்கு வந்தாங்க. இப்போ சொல்லுதாங்க ஜூன் மாதம் தரப்போறோம் அப்படின்றாங்க. ஜூன் மாதம் அவங்க ஆட்சியில் இருக்க மாட்டாங்கன்னு தெரியும். இதுதான் அவங்களுடைய திமுக ஆட்சியினுடைய ஒரு போலி தனம். கடுமையாக முதலமைச்சர் விமர்சிச்சிருக்காரு. பிரதமர் இரட்டை இன்ஜின் ஆட்சி தமிழகத்தில் நடக்கும் நேரத்தில் இதே மாதிரி பிரதமர் இரட்டை இன்ஜின் சர்க்கார்னு சொன்னது ஒரு மாநில சர்க்காரும் மத்திய சர்க்காரும் இணைந்து ஒரு பணியாற்றினால்தான் மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் அர்த்தத்தில் சொன்னாங்க. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் நல்ல கண்ணியமாக பேசக்கூடிய ஆள் தான். வர வர இப்போ கண்ணியம் தவறி போயிருக்கிறது. காரணம் தோல்வி பயம், அவங்களுக்கு தோல்வி பதட்டம் அன்னைக்கு வந்திருக்கிறது. அதனால டப்பா இன்ஜின் சொல்றாங்க. அது தேர்தல் முடிஞ்ச உடனே யாரு டப்பா இன்ஜின் எது ஒரிஜினல் இன்ஜின் உங்களுக்கு எல்லாம் தெரியும். கூட்டணி நடைபெறுது, விஜயனுடைய முடிவு எப்படி இருக்குன்னு இல்ல, அது பற்றி நான் சொல்ல முடியும். அவர் தான் முடிவு எடுக்க வேண்டாம். 4 முனை போட்டி நிலவர மாதிரியான சூழ்நிலை இப்போ தெரிஞ்சிட்டு இருக்குது. இது இருமுறை போட்டியாட்டம் நிலவரதுக்கான வாய்ப்பு இருக்குதா? இல்ல, அது பற்றி இப்போ எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா தேர்தல் தேதி அறிவிக்கல. தேர்தல் தேதி அறிவிச்சாதான் அது பற்றி என்ன சொல்ல முடியும். அது 3 முனையா 4 முனையாங்கிறது சொல்ல முடியாது. எப்படியும் 1-2 சுயேட்சையை வரத்தானே செய்வாங்க. ஆனால் அது எத்தனை முறைன்னு சொல்ல முடியாது. கூட்டணியில மேலும் கட்சிகளை சேர்க்க முயற்சி நடக்குது. மதுராந்தகம் கூட்டம் வெற்றின்னு சொல்லுவீங்க. அந்த வெற்றியில் எதிரொலியாக ஏதாவது புதிய கட்சிகள் உங்களோட கூட்டணிக்கு இருக்கிறதா? நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி கூட்டணிகள் அமையும். நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி கூட்டணி நிச்சயமாக அமையும்.